வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் உலக ஆடையின் வரலாற்றை ஒரு சாகச பயணமாக பார்க்கப் போகிறோம். முதன்மை மனிதர்கள் விலங்கு தோல் கொண்டு அடிப்படை ஆடைகள் தயாரித்தனர். அவை அவர்களுக்கு பாதுகாப்பையும் சூழல் நிலைக்கு ஏற்ப வசதியையும் கொடுத்தன. எகிப்தியர்கள் மெல்லிய லினன் துணிகளை அணிந்து தங்களின் சமூக நிலை மற்றும் அழகை வெளிப்படுத்தினர். மேசபொட்டேமியாவில் ஆடைகள் மனிதர்களின் சமூக நிலையை காட்டும் ஒரு முக்கிய கருவியாக இருந்தது. பண்டைய கிரேக்கர்கள் தங்களின் நுண்ணிய துணிகளால் அழகு, சுதந்திரம் மற்றும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தினர். ரோமர் மக்கள் தங்களின் ஆடைகளை அரசியல் மற்றும் சமூக நிலைக்கு ஏற்ப தேர்ந்தெடுத்தனர். இந்தியாவின் பழங்கால சோலை நாணயங்கள் மற்றும் நுண்ணிய ஆடைகள் வரலாற்றின் ஒளிர்வான சாட்சி. ஹான் வம்சத்தின் சீனாவில் மென்மையான பட்டுத் துணிகள் மற்றும் அழகான வடிவமைப்புகள் மிகவும் புகழ் பெற்றிருந்தன. ஜப்பானில் ஹெயான் காலத்து நுண்ணிய கிமோன்கள் கலாச்சாரத்தின் அழகையும் மரபையும் பிரதிபலித்தன. மத்திய யூரோப்பில் அரண்மனைகள் மற்றும் அரண்மனை மக்கள் ஆடைகள் சமூக நிலையை தெளிவாக காட்டியது. ரெனேசன்ஸ் காலத்தில் ஆடைகள் கலை, அறிவியல் மற்றும் நவீன சிந்தனையின் பிரதிபலிப்பாக இருந்தன. ஒட்டமான் பேரரசின் வஸ்திரங்கள் அதிகாரம், செல்வாக்கு மற்றும் அழகின் அடையாளமாக இருந்தன. விக்டோரியன் ஆடைகள் சமூக மரபினையும் அக்கால சமூக நெறிகளையும் பிரதிபலித்தன. 1920களில் ஆடைகள் புதிய கலாச்சார இயக்கங்களை அறிமுகப்படுத்தின. ஆடைகள் நவீன சிந்தனையை வெளிப்படுத்தின. ஆப்பிரிக்காவில் பல்வேறு சமூகங்கள் தங்களது தனித்துவத்தை வண்ணமயமான ஆடைகள் மற்றும் நகைகளின் மூலம் வெளிப்படுத்தின. மத்திய கிழக்கின் ஆடைகள் சூழல் மற்றும் பாரம்பரியங்களை பிரதிபலிக்கும் அழகான வடிவங்களை கொண்டிருந்தன. 60 முதல் 80 வரையிலான ஆடைகள் உலகளாவிய பாப் கலாச்சாரத்தை பிரதிபலித்தன. நவீன ஆடைகள் உலகம் முழுவதும் தனித்துவம் மற்றும் சுய வெளிப்பாட்டின் அடையாளமாகி உள்ளன. எதிர்கால ஆடைகள் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் பராமரிப்புடன் இணைந்து புதிய வடிவங்களை உருவாக்கும். உலகின் ஆடைகள் எப்போதும் மனிதர்களின் கலாச்சாரத்தை, அழகையும் சிந்தனையையும் பிரதிபலித்துள்ளன. நன்றி. Thank you for watching. Don't forget to like, comment, and subscribe to Ashraf Animation Story Channel for more amazing animated stories.